நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி ஒரு 2 நாட்களில் இந்த அறிகுறிகள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தென்பட்டால், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு செய்வனை பாதிப்பு, மாந்திரீகம், கண் திஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு அமாவாசை நாளில் சிறந்த பரிகாரம் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இதை கேட்டு இந்த பரிகாரம் செய்து அந்த தொந்தரவிலிருந்து விடுபடுங்கள். நாளைய தினம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி, வைகாசி மாதம் 31ஆம் தேதி, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய 2வது அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி அமாவாசை ஆரம்பம். மறுநாள் திங்கட்கிழமை 9 மணி வரை அமாவாசை உள்ளது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசை வந்தாலே அந்த அமாவாசை பிரசித்தி பெற்றதாக இருக்கும். இந்த அமாவாசையில் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, பரிகாரம் செய்வது மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிக்கும். உடனே அந்த பாதிப்பிலிருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். நாம் செய்யக்கூடிய பரிகார பூஜைகள் பலன் தரும். தனி நபருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, குடும்ப நபர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அமாவாசை வரக்கூடிய அமாவாசை நாட்களுக்கு முன்னாடியே அதாவது இந்த பாதிப்புலாம் வரும். கை காலில் குடையிறது, சுளுக்கு பிடிச்சிக்கிறது, உடம்பு அதிகமாக வலிக்கிறது, தலைவலி, மனம் ஒரு நிலை இல்லாமல் ஒரே குழப்பமாக இருக்கிறது, அல்லது அதிகமாக கோவப்படுறது, குடும்பத்தில் அதாவது மாதம் 30 நாளும் அமாவாசைக்கு முன்னாடி 2 நாள் மட்டும் சண்டை கட்டுறது, குடும்பத்தில் சண்டை கட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருப்பது, உடல் சோர்வு, மனபயம். அதே மாதிரியே அமாவாசை நாளில் அதிகமான உடல் உழைப்பு, அன்னைக்கு மட்டும்தான் வேலை இருக்குது, அன்னைக்கு மட்டும்தான் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அலைச்சல் அதிகமாக இருக்குது. அமாவாசை அன்னைக்கு அதிகமாக பசி எடுக்குது, பசித்த நேரத்துக்கு சாப்பிட முடியல. இந்த மாதிரியான தொந்தரவுகள் தனிநபருக்கு இருந்தாலும் சரி, குடும்பத்துக்கே இருந்தாலும் சரி, இதற்குண்டான பரிகாரம் இந்த பதிவில் காணலாம். அமாவாசைக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடியே வீட்டில் குதிக்கிற மாதிரி, ஆள் குதிக்கிற மாதிரி, வீட்டில் டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் செய்வன, கண் திருஷ்டி, மாந்திரீக பிரச்சனையாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, மந்திரம் செய்யக்கூடியவர்கள், மாந்திரிகம் பண்ணக்கூடியவர்கள், அது ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த செய்வனை பண்ணிட்டு மற்றவர்கள் குடியை கெடுப்பதற்கு இவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. கல்லடிக்கு தப்பினாலும் கண்ணடிக்கு தப்ப முடியாது என்று முன்னோர்கள் பெரியோர்கள் பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, செய்வன பாதிப்பாக இருந்தாலும் சரி, மாந்திரீக பாதிப்பாக இருந்தாலும் சரி, இதற்கு நல்ல தீர்வு பரிகாரம்னு பார்த்தா, அமாவாசை அன்று பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை உள்ளாக அமாவாசை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 6 மணியிலிருந்து விடிஞ்சு 6 மணி வரை உள்ளாக அமாவாசை நாள் வரும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது தனி நபருக்கு கை காலில் குடையுது, வலிக்குது, தனி நபருக்கு மன அழுத்தம், மனப்பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு எலுமிச்சை மரம் உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி 3 தடம் பிரியக்கூடிய இடத்தில், அதாவது முக்குடி சந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் நீங்கள் போய் கூட இன்னொருத்தரை கூட்டிகிட்டும் போகலாம். போய் தலையை 3 சுற்று சுற்றி ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு எலுமிச்சை மரம், ₹1 நாணயம் வைத்து தலையை 3 சுற்று சுற்றி கீழே வச்சுட்டு அதை தாண்டிட்டு வந்துடுங்க. அன்றோடு அடுத்தடுத்து வரக்கூடிய அமாவாசைகளில், அமாவாசைக்கு முன்னாடி நாளில் இந்த மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான இந்த வலி வேதனை முழுவதுமாக தீரும். குடும்ப நபர்களுக்கே பிரச்சனை இருக்குது. இந்த அமாவாசை வந்தால்
ஒரு நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு தான் உங்கள் குடும்பத்துக்கு செய்வன பாதிப்பு இருந்துச்சுன்னா, மந்திர பாதிப்பு இருந்துச்சுன்னா குலதெய்வம் தான் அந்த பாதிப்பிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வரும். அமாவாசை நாளில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்திற்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் விளக்கு போட்டுவாங்க. அப்போ வந்து குடும்பத்திற்கு அந்த செய்வனுடைய பாதிப்பு, மந்திரிக பாதிப்பு, பக்கத்தில் வந்து செய்வனை வைத்தவர்கள் அவங்களுக்கு வந்து மீண்டும் அந்த தோஷம் திரும்பி போயிடும். உங்கள் குடும்பத்திற்கு கண் திருஷ்டி பாதிப்பு இருந்துச்சுன்னா அமாவாசை இரவில், நாளை வந்து அமாவாசை இரவு 6 மணிக்கு மேல் ஒரு பிடி, அதாவது ஒரு கைப்பிடி வரமிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துங்க, நல்லா நெருப்பை வந்து எரிய விடுங்க. குடும்ப நபர்களை 3 சுற்று சுற்றி, வீட்டையும் 3 சுற்று சுற்றி அந்த நெருப்பில் வரமிளகாயும் உப்பையும் போடுங்க. திடு திடு திடுன்னு நல்லா பொரிஞ்சு வெடித்து அந்த வரமிளகாய் எரிஞ்சிச்சின்னா கண் திருஷ்டி குடும்பத்தை விட்டு தூரம் ஓடி போயிடும். பொதுவாக வந்து 7.5 நாட்டு சனி நடக்கும்போது அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, சனி திசை, சனி புத்தி, ராகு திசை, ராகு புத்தி, குடும்பத்தில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி சனியினுடைய பாதிப்பு, ராகுவனுடைய பாதிப்பு இருக்கும்போது கண்டிப்பாக மன ரீதியான, உடல் ரீதியான பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் வந்துவிடும். அதே மாதிரி பக்கத்தில் இருப்பவர்கள் பகையாக, போட்டியாக, எதிரியாக பக்கத்தில் இருப்பவர்கள் வந்துடுவாங்க. அதாவது 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, சனி திசை, சனி புத்தி, ராகு திசை, ராகு புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அமாவாசைக்கு முந்தின நாளில், அமாவாசை நாளில் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ இருந்துச்சுன்னா இதில் சொல்லப்பட்ட பரிகாரங்களை நீங்கள் வந்து நாளைய தினம் செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.